யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட மரண தண்டனையின் தீர்ப்பு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எஸ் சதீஸ்தரனால் வாசிக்கப்பட்டது. மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்னதாகவே சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதுடன் இன்று ஏனைய குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றில் நிகழ்நிலை ஊடாகவும் நேரடியாகவும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி சதீஸ்தரன் உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பகிரங்கமாக வாசித்து குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை மீண்டும் அழுத்தமாக உறுதி செய்துள்ளார். மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் விதித்த மரண தண்டனையிலிருந்து தம்மை விடுதலை செய்யுமாறு சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடுகளை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 6ஆம் திகதி நிராகரித்து மரண தண்டனையை உறுதி செய்தது. இந்த வழக்கின் ஏனைய 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் திகதி அல்லது அதனை அண்மித்த தினத்தில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை சென்று திரும்பிக் கொண்டிருந்த 18 வயது மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சுவிஸ் குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் யாழ் மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 7 பேருக்கும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான பாலேந்திரன் சசி மகேந்திரன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் மற்றும் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகிய நீதிபதிகள் குழாமினால் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் திகதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரியே பிரதிவாதிகளால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேன்முறையீடு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தார்.